ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை காலில் விழுந்து கெஞ்சிக்கல, அப்போ தான் சாவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டக்காரியுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் பார்த்துட்டு இருக்கா. காலில் உழுவாளா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. நானும் இந்த வீட்டோட மருமக தான், பாட்டி எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், போயும் உன் காலில் விழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. என்ன திமிரு பாரு அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அங்கே வந்து பார்க்குறா. பாட்டியோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு, எந்திரிக்க கூட முடியல அவங்களால. ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. விடிய காலில் அடிச்சு வச்ச பாட்டி இன்னுமே அந்த ரூம்ல இருக்குது. சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடாததுனால ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு பாட்டி. ஏதாவது நம்ம சாப்பிட கொடுத்தாகணும், இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினியும் கேட்குறா. அப்போ சின்ன பாட்டி தான், அந்த ஸ்டோர் ரூம்க்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஜன்னல் இருக்கு, வேணும்னா நம்ம அது வழியா சாப்பாடை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நவத்தி வச்சுட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாட்டியை பார்த்தா பாட்டியோட நிலைமை ரொம்ப சரியில்லாமல் இருக்கு. உங்களுக்காக சாப்பாடும் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் பாட்டியும் ரொம்ப தடுமாறி எழுந்திருச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம அப்படியே பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கதவை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டா கோடாரியை வச்சுட்டு. இந்த சத்தம் கேட்டு அவளுங்க ரெண்டு பேருமே வந்துடுறாளுங்க. அப்பவும் கல்லு மாதிரியே தான் நின்றுட்டு இருக்காளுங்க. இவளும் கெஞ்சி கேட்குறா, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ப்ளீஸ் இப்போவாவது டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் காலில் விழுகுடி, அப்போதாண்டி நான் டோரை ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே திமிரா நின்றுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வேற வழி தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு அங்கேருந்து மணனை கேனை எடுத்துட்டு வந்துட்டு அந்த டோர் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு நீ அப்படின்னு மாமியாரும் கேக்குது. உள்ள அந்த நிலைமையில இருக்கிறது உங்களோட மாமியார் தான், ஆனா உங்களுக்கு பதறலைல, ஒரு மருமகளா நான் அவங்களை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், அதைத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே மண்ணெண்ணையை ஃபுல்லா ஊத்தி விட்டுட்டு கொளுத்தி விட்டுறா. திகுதிகுன்னு பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் பார்த்துட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே கதவு எரிஞ்சு அப்படியே கீழே விழுகுது படார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ பாட்டிக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஓரளவு அவங்க நடமாட்டமாக ஆனதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இவளுக்கு சமக்கம் வருது நம்ம ஹீரோயினி மேலே. அந்த கோத்தில் இவ ரூமில் வந்து நின்றுட்டு இருந்தா. பின்னாடியே மாமியார் வந்து கடுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா உன்னோட பேச்சை கேட்காம பாட்டியை காப்பாற்றிட்டு வந்திருப்பா, அதுவும் டோரே எரிச்சு விட்டாலே, அப்புறம் உன் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு கோவம் வருது. பேசிட்டல இங்கேருந்து கிளம்பு, கடுப்பை கிளப்பாம அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவ முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாட்டியை ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. ஆனால் சாப்பாடு கொடுக்கணும், அதனால சமைக்கிறதுக்காக ரெண்டு மருமகளும் கிளம்புனா இவ அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே கிச்சனுக்கு வந்து அங்கே இருக்கிற கேஸை வந்து அவள் ஆஃப் பண்ணி வச்சிடறா, சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா அவங்க மண்ணெண்ணெய் வச்சுருப்பாங்க போல், அதை எடுத்து சமைச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மண்ணெண்ணெயெல்லாம் லீக் பண்ணி விட்டுடுறா. ஸோ இதுக்கப்புறம் அதில் யாராவது சமைக்கணும்னு போய் கிட்ட பற்ற வச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. பாம் மாதிரி அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பொரியை நம்ம ஹீரோயினிக்காக தான் இவள் போட்டு வச்சிருக்கா. அது தெரியாமல் அவளுமே கிச்சனுக்கு வரா சமைக்கிறதுக்காக. கேஸ் அடுப்பை போயிட்டு பற்ற வைக்கலான்னு போகும்போது கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே பெரிய மருமகளும் வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கேஸ் சரியாக போச்சான், இப்போ என்ன பண்ணுறது, பாட்டிமாக்கு எப்படி சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் அதுதான் மண்ணெடுப்பு இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெடுப்பை எடுத்து இவளும் பற்ற வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. பின்னாடியே தானே இவள் நின்றுட்டு இருக்கா. இது நான் உனக்கு வச்ச பொரி இல்லடி, எதுக்கு நீயா வந்து இப்படி சிக்கிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்க பத்த வச்சிருவாளோ வெடிச்சு சதறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்துல அங்கிருந்து ஹாலுக்கு ஓடிடுறா. அங்க மாமியார் வந்து என்னாச்சு மருமக, ஏன் அப்படி பயந்து போயிருக்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்றா. யாரை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டா மாயாவை தான், அவளை ஃபர்ஸ்ட் கூப்பிடு, அவங்க இருக்கக்கூடாது, உன் மருமக தான் அங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு ஒரு பக்கமா போய் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிறா. இவ ஏன் அப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாயா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இந்த சவுண்டு கேட்டு அவளுமே வந்து என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்குறா. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லாமா, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினி அந்த அடுப்பை வந்து தெரியாமல் பற்ற வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. நெருப்பு குச்சை பற்றிட்டா, அதில் வைக்க போகிறா, கரெக்டாக அது வெடிச்சு சதுரிடுது. அதில் அவளோட கை நல்லா காயமாயிடுச்சு. நம்மளால் அந்த காயத்தை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கை வந்து சதறி போயிடுச்சு. பயங்கரமாக வழியில் துடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே பெரிய மருமக தான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சு மருந்து போட்டு விடுறதுக்காக அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு முடியல, பயங்கரமாக எரியுது போல, என்னால் எரிச்சலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளும் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி இவள் பாட்டியை காப்பாற்றும் போது நெருப்போட
அசால்ட்டா விளாண்டா, அதனால தான் இப்போ சுட்டுருச்சு, இவளுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவ இப்படி கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா நம்மளால அங்கே என்ட்ரி கொடுத்துட்றான். அவன் வந்து பொண்டாட்டியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ஒன்றும் புரியலை. முன்னாடி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவளோட கை இந்த அளவுக்கு சதைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனும் கேட்குறான். அப்போ இந்த அம்மாவோ, ஒன்றும் இல்லைப்பா, சமைக்க போகிறேன்னு கேஸ் ஸ்டவை பற்ற வச்சிருப்பா போல், அது வெடிச்சிருச்சு, சாதாரண காயம்தான், ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேசுவோம். இவனுக்கா கோவம் வந்துடுது. அவன் இங்கேருந்து நேராக கிச்சனுக்கு போகிறான். அங்கே போயிட்டு வெடிச்சு சதர்ன அந்த அடுப்பை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வெடிச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே அதில் ஆவி பறந்துக்கிட்டே இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது போல். அதை அவன் கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அம்மாவும், என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கா, அதை கீழே போடு, அது சுடுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ நான் சும்மா வெடிச்சு சதர்ன கம்பியை தான் பிடிச்சிருக்கேன், அதுவே எனக்கு சுடுன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பதறீங்க. ஆனால் அவளுக்கு இந்த அடுப்பு வெடிச்சு சதர்னத்தில் அவளோட கையே போச்சு. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் கை சுட்டால் தான் உங்களுக்கு பதறுமா, அவளுக்கு காயம் பட்டால் உங்களுக்கு பதறாதா, அதான் நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்களா, அப்புறம் என்ன, இதை பிடிங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் சூட தாங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டனை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அது ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு. இதம்மா பயந்துட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிது. உடனே அவன் அந்த கம்பியை தூக்கி கோவமா கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான் மருந்து போட்டு விடுறதுக்காக. ரூமுக்கு போயிட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு இவன் பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். அவ்வளோ அசால்ட்டாவா நீ வேலை பார்ப்ப, அப்படி என்னடி உனக்கு அலட்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டினா அவளும் சொல்கிறா, அந்த மாதிரி பாட்டிக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் கிச்சனுக்கு போனால் சமைக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு பாட்டி மேலே இருக்குது, ஒன்று யார் போச்சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கான். அவளோ எனக்கு பயங்கரமாக வலிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனாலையும் அவள் அப்படி வல்ல துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல. உடனே அவன் அப்படியே கீழே உட்காந்து அவளுக்கு ஊதி விட்டுட்டு இருக்கான். அப்போ அவளால் எரிச்சல் தாங்க முடியல போல. ரொம்ப எரியுதா, ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவளும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கா. அப்புறம் இவன் தான் அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான் ரொம்ப பாசமா. இதை தூரத்துலேருந்து அந்த காரியம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பொறாமையா இருக்கு. என்னதான் இவன் பொண்டாட்டி மேலே கோவப்பட்டு அவளை டார்ச்சர் பண்ணாலும் அவளுக்கு ஒரு கஷ்டங்கும் போது இப்படி துடிக்கிறானே இவன், இந்த மாதிரி என்னோட புருஷனும் எனக்காக துடிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஏங்குறா. ஆனா ஒரு விஷயம் இவளுக்கு தெரியல, நம்ம ஹீரோ என்னதான் பொண்டாட்டி மேல எரிஞ்சு விழுந்தாலும் கோவப்பட்டாலும் பதிலுக்கு அவ பாசத்தையும் அன்பையும் அள்ளி கொடுத்துருக்கா. ஸோ அதனாலதான் இந்த பயலோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருது. ஆனா இந்த விஷயம் இவளுக்கு தெரியல இல்லையா. இவ தன்னோட புருஷனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா. நினைச்சா வாங்க போங்க பா, இல்லைன்னா மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுவா. அந்த அளவுக்கு இவ பண்ணிவிட்டு இவ போயிட்டு அவன்கிட்ட அன்பு எதிர்பார்த்தா அவன் கொடுப்பானா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.